ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் வேக்கன்சிஸை தொடர்ந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். பேராமெடிக்கல் கேட்டகரியில் எல்லா கேட்டகரிக்கும் வேக்கன்சிஸ் வரதை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், அதாவது மத்திய அரசில் நீங்கள் ஜாபில் ஏறணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சிஸ் வரப்போ நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை தவிர எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன படிக்கணும், என்ன புக்ஸ் படிக்கணும், எப்படி ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ணுங்கிற கைடன்ஸும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க பெல் பட்டன் வந்து ஜாயின் பட்டன் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து யார் எக்ஸாமை எழுதிக்கிட்டே இருக்காங்களோ, தொடர்ந்து யார் படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா விட்டு எழுதுகிறப்போ உங்களுக்கு டச் விட்டு போயிடும். ஸோ அதனால் உங்களால் ப்ரிப்பரேஷன் கண்டினியூவாக பண்ணல அப்படின்னா நாலேஜ் அந்தளவுக்கு கேதர் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து எக்ஸாம் எழுதுங்க, தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து எக்ஸாம் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ தட் நீங்கள் ஈஸியாக சக்ஸஸ் ஆகிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேக்கன்சி, இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவிலேருந்து, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் சுவாமி விவேகானந்தா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிற இடத்துலேருந்து வந்திருக்கு. இது மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அதிலேருந்து வந்திருக்கு. அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் த எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் த ஃபாலோயிங் போஸ்ட் அப்படின்ட்டு கொஞ்சம் ரெகுலர் போஸ்ட் இருக்குது, கொஞ்சம் டெபுடேஷன் போஸ்ட் இருக்குது. ஸோ ரெகுலர் போஸ்ட்டில் போகணுன்னாலும் போகலாம். இன்கேஸ் ஆல்ரெடி ஜாபில் இருக்கவங்க ஒடிசா போகணும்னு நினச்சிங்கன்னா டெபுடேஷன்லேயும் போகலாம். என்னென்ன போஸ்ட்னு சொல்கிறேன். ரெகுலர் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைல்டு சைக்காலஜிஸ்ட் கம் ஜூனியர் லெக்சரர் அப்படின்ட்டு லெவல் 7ல் யூஆர் கேட்டகரியில் ஒரே ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்க. தென் சோசியல் ஒர்க்கர் கம் ஒகேஷ்னல் கவுன்சிலர் அப்படின்னு லெவல் 6ல் ஒரே ஒரு போஸ்ட்டு யூஆரில் தான் எடுக்கிறாங்க. ப்ராஸ்தட்டிக் அண்ட் ஆர்த்தோட்டிக் கிரேட் 2 டெக்னீஷியனில் லெவல் 5ல் எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஒரே ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்க. டைப்பிஸ்ட்டுக்கு லெவல் 2ல் யூஆரில் ஒரே ஒரு போஸ்ட்டும், எலக்ட்ரிஷியன் கிரேட் 2ல் லெவல் 2ல் எஸ்டிக்கு ஒரு போஸ்ட்டும் எடுக்கிறாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் போஸ்ட் அப்படின்ட்டு டெமான்ஸ்ட்ரேட்டர் ப்ராஸ்தட்டிக் அண்ட் ஆர்த்தோட்டிக் கன்சல்டன்ட்டில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒரே ஒரு போஸ்ட் 50,000 சேலரி. ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு கன்சல்டன்ட் போஸ்ட்டில் 50,000 சேலரி ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது. ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டுக்கு 50,000 சேலரி ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது. இது இல்லாமல் கான்ட்ராக்ட் பேசிஸில் 8 போஸ்ட் 50,000 சேலரியில் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இதில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஜாப் கூட ட்ரை பண்ணலாம். தென் ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக்கில் கன்சல்டன்ட்டுக்கு உங்களுக்கு 25,000 சேலரி ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது. இது இல்லாமல் அதே மாதிரி உங்களுக்கு ராஞ்சி பலங்கீர் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு ப்ராஸ்தட்டிக் ஆர்த்தோட்டிக் டெக்னீஷியனில் 50,000 சேலரியில் ஒரு போஸ்ட்டும், கிளினிக்கல் அசிஸ்டண்ட் டெவலப்மெண்ட் தெரப்பிஸ்ட்டில் ஒரு போஸ்ட்டும், கிளினிக்கல் அசிஸ்டன்ட் ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டில் ஒரு போஸ்ட்டும், ஒர்க் சூப்பர்வைசரில் ஒரு போஸ்ட்டும் 35,000 சேலரியில், தென் டைப்பிஸ்ட்டில் 25,000 சேலரியில் ஒரு போஸ்ட்டும் அவைலபிள் இருக்குது. இதே மாதிரியே உங்களுக்கு ராஞ்சி பலகிரியில் இன்னும் கொஞ்சம் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு, இயர்லி இன்டர்வென்ஷனிஸ்ட் ஒரு போஸ்ட்டு, ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் தெரப்பிஸ்ட்டில் 35,000 சேலரியில் ஒரு போஸ்ட்டு, ஸ்பெஷல் எஜுகேட்டரில் ஒரு போஸ்ட்டும், ட்ரெயின்டு கேர் கிவரில் ஒரு போஸ்ட் 20,000 சேலரியில் இருக்குது. இது 27ஆம் தேதி நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து ஒரு 30 டேஸ் நமக்கு டைம் பீரியட் இருக்குது. இப்போவே சுவாமி விவேகானந்தா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போயிட்டு இந்த கூகுளில் போயிட்டு சுவாமி விவேகானந்தா நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ரீஹாபிலிட்டேஷன் ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு அது வரும். அதில் போய் ஓப்பன் பண்ணி எங்கே அப்ளிகேஷன் இருக்குன்னு பார்த்து என்ன ப்ரொசீஜர்னு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது இல்லாமல் வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். The aspiring applicants fulfilling the eligibility criteria in all respect may send their application as per the prescribed format. ஸோ ஃபார்மேட்டில் தான் நீங்கள் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு the detailed advertisement, terms and conditions, educational qualification, experience criteria, application form downloaded from the official website. ஸோ இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டீட்டெயிலை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இதை சம்மந்தமாக வேறு ஏதாவது ஒருத்தனா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம ஃப்ரீயாக இருக்கப்போ ரிப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இருக்க வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். என்னைக்காவது ஒரு நாள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேகன்சிஸ் வரப்போ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இன்கேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ.